இராமாயணம் வரும் இராவணன் சாதாரண அரசன் அல்ல, அவன் மிகப்பெரிய அறிவாளி, வீரன், இசைக்கலைஞன், மேலும் சிவன் நின் தீவிர பக்தன். இராவணன் விஸ்ரவ முனிவருக்கும் கைகேசியுக்கும் பிறந்தான். அவனுக்கு கும்பகர்ணன், விபீஷணன் என்ற சகோதரர்களும் சூர்பணகை என்ற சகோதரியும் இருந்தனர். சிறுவயதிலிருந்தே இராவணன் வேதங்கள், யுத்தகலை, இசை எல்லாவற்றிலும் திறமை பெற்றவன். ஆனால் அவனுக்கு உலகையே ஆட்சி செய்ய வேண்டும் என்ற ஆசை இருந்தது. அதற்காக அவன் கடுமையான தவம் செய்தான். பல ஆண்டுகள் உணவு, தண்ணீர் இல்லாமல் சிவனை வழிபட்டான். சிவன் காட்சி தராததால் தனது தலைகளை ஒன்றன்பின் ஒன்றாக வெட்டி அர்ப்பணிக்கத் தொடங்கினான். 9 தலைகளையும் அர்ப்பணித்த பிறகு 10வது தலையையும் கொடுக்க முயன்றபோது சிவன் மகிழ்ந்து அவன் முன் தோன்றினார். சிவன் அவனுக்கு மிகப்பெரிய சக்தியும் வரங்களும் அளித்தார். அவன் இழந்த தலைகளையும் திருப்பிக் கொடுத்தார். சந்திரஹாசம் என்ற சக்தி வாய்ந்த வாளையும் வழங்கினார். அதன் பிறகு இராவணன் உலகை வெல்ல ஆரம்பித்தான். தேவர்களையும் அரசர்களையும் தோற்கடித்தான். இலங்கையை பொன்னால் ஆன செழிப்பான நாட்டாக மாற்றினான். ஒருநாள் தனது வலிமையை உலகிற்கு காட்ட வேண்டும் என்று எண்ணி கைலாய மலையையே தூக்க முயன்றான். மலையே அசைந்ததால் தேவர்கள் அஞ்சினர். அப்போது சிவபெருமான் தனது கால்விரலால் மலையை அழுத்தினார். இராவணனின் கைகள் மலையின் கீழ் சிக்கிக் கொண்டன. வலியில் தவித்து அவன் சிவபெருமானை பாடி வேண்டிக் கொண்டான். அவன் பாடிய பக்திப் பாடலே சிவ தாண்டவ ஸ்தோத்திரம் என்று கூறப்படுகிறது. சிவபெருமான் அவனை மன்னித்து விடுவித்தார். காலப்போக்கில் இராவணனின் அகங்காரம் மேலும் உயர்ந்தது. அப்போது வனவாசத்தில் இருந்த இராமரின் மனைவி சீதையை அவன் கபடமாக கடத்தி இலங்கைக்கு கொண்டு சென்றான். இதுவே இராமாயணப் போருக்குக் காரணமானது. இராமர், அனுமன் மற்றும் வானர சேனைகள் இலங்கைக்கு வந்து போரிட்டனர். அந்தப் போரில் கும்பகர்ணன், இந்திரஜித் போன்ற பல வீரர்கள் உயிரிழந்தனர். இறுதியில் இராமர் தனது அம்பால் இராவணனை வீழ்த்தினார். இராவணன் மிகுந்த அறிவும் பக்தியும் கொண்டவன். ஆனால் அகங்காரம் மற்றும் தவறான ஆசைகள் காரணமாக இறுதியில் அழிந்தான் என்பதே இந்தக் கதையின் முக்கிய கருத்தாக கூறப்படுகிறது.